இது எல்லாமே டாஸ்மாக் கணக்குல தான் வருதா? நம்ம மொனாப்புலி வச்சிருக்கோம் நம்ம நினைக்கிறோமே தவிர நிஜமாவே மொனாப்புலி வச்சிருக்கோமா இல்லையா? டாஸ்மாக் பொறுத்து ஃபர்ஸ்ட் கன்சர்ன், the system is not working properly. The system is not working properly. டாஸ்மாக் இயங்குகிற நோக்கத்தின் மீது சந்தேகம் எழுப்பியதோடு அதிலிருந்து கிடைக்கும் வருமானம் முறையாக கணக்கில் வருகிறதா என்று கேள்வி கேட்ட தமிழக அரசின் முன்னாள் நிதியமைச்சர் திரு பழனிவேல் தியாகராஜன் அற்ப காரணங்களை காட்டி தடாலடியாக பதவியிலிருந்து மாற்றப்பட்டார். ஆனால் ஆயத்தீர்வை அமைச்சராக பதவியில் இருந்த செந்தில் பாலாஜியோ ஊழல் வழக்கில் சிறை சென்று வந்த பிறகும் கூட மறுபடியும் அதே துறைக்கு அமைச்சராக அமர்த்தப்பட்டார். மேலும் தமிழக அரசின் டாஸ்மாகில் ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய்க்கும் அதிகமான கட்டணம் வசூலிக்கப்படுகிறது என்ற பகிரங்க குற்றச்சாட்டும் தீவிரமாக முன்வைக்கப்பட்டது. இந்த பிராண்ட் 140 ரூபா, எங்க வேணாலும் கம்பெனி கொடுத்துக்கலாம். வாங்க, அதிகாரிலாம் காசு வாங்குறாங்க, எல்லா அதிகாரியும் காசு வாங்குறாங்க. செந்தில் பாலாஜி மாசம் 60,000 வாங்குறாங்க. ஓகே, அதனால எங்களால விற்கும் சொல்றாங்க, வழி இல்ல. கரூர் செந்தில் பாலாஜி 2 நாளா எல்லா பக்கமும் ஓடிடுச்சு. இன்னைக்கு நம்ம கடைக்கு மாசம் 40 to 50,000 நீங்க கொடுக்கணும்ட்டாங்க. கொடுக்காத கடை ஊழியரு யாரு பேரு இதை மட்டும் கேளுங்கட்டாங்க. ஆனால் திமுகவினால் தியாகி பட்டம் வழங்கப்பட்ட ஜாமீன் அமைச்சரோ அப்படி எதுவும் நடக்கவே இல்லை என்று மக்களோடு மல்லு கட்டினார். நீங்க எந்த கடைன்னு சொல்லி சொல்லுங்க. நீங்க அமைச்சரா இல்லாம என் கூட வந்தீங்கன்னா 2 வீலர்ல உங்களுக்கு நான் காட்டுறேன். தமிழ்நாடு முழுக்க எல்லா கடைகளிலும் 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க. நீங்க அதாவது இப்படி சொல்லணுங்கிற கருத்துக்களுக்காக சொல்ல முடியும். இந்நிலையில்தான் திராவிட மாடல் அரசின் அரசு பொறுப்பில் இருக்கும் டாஸ்மாக் கடைகளில் போலி கணக்கு காட்டுவது, அதிக விலைக்கு விற்பது, லைசன்ஸ் மற்றும் பார் உரிமம் போன்ற பல்வேறு முறைகேடுகளில் 1000 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக ஊழல் நடந்திருப்பதாக 2 தினங்களுக்கு முன்பு நமது மத்திய அமலாக்கத்துறை அறிக்கை வெளியிட்டுள்ளது. ஆக தங்கள் கோபாலபுர குடும்பம் வசதியாக கொள்ளையடிக்க தங்களுக்கு தோதான ஒரு அல்லக்கையை ஆயத்தீர்வைத்துறை அமைச்சராக அமர்த்தி அழகு பார்த்துள்ளது திராவிட மாடல் அரசு என்பது கூட்டிக் கழித்து பார்த்தால் சரியாகத்தான் இருக்கிறது. இந்த மாபெரும் கூட்டுக் கொள்ளையை மக்கள் முன்னால் அம்பலப்படுத்தியே தீருவோம். Download ShareChat.